ஸ்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம். வெள்ளை அறிக்கை நிதிநிலை அறிக்கைன்னு கூட சொல்லலாம். அதில் தெரிஞ்ச விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஓவராக சொல்லியிருக்காங்க. 13 லட்சம் கோடி அப்படிங்கிறது பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்னுடைய கடனையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. 1,50,000 தலைக்கு இருக்குது அப்படிங்கிறது கரண்ட் ரேட்டில் எடுத்துக்காமல் பழைய ரேட்டில் எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தியாகராஜன் ஐயா வந்தபோதும் இதே மாதிரியே ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று விட்டுட்டு உங்கள் மேலெலாம் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ கூட எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு சொல்லலை. இப்போயும் தனிநபர் வருமானம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லலை. இது முரண்பாடு. ரெண்டாவது அப்போவே அவர் ஒரு கேள்வி கேட்டார். கடனெல்லாம் வாங்கினீங்க, கடன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வரம்புக்குள்ளே தான் கடன் வாங்கினீங்க, ஆனால் அது வாங்கினதுக்காக செலவு பண்ணிங்களா இல்லை உருட்டல் பரட்டல் பண்ணிங்களான்னு கேட்டார். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, வாங்கின கடனை வாங்கினதுக்காக செஞ்சீங்களா உருட்டல் பரட்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ 3ஆம் கிளாஸில் போய் உட்காந்திங்கன்னா அவர் வாத்தியார் என்ன பாடம் எடுப்பார்? 17ஆம் வாப்பாடு 17(1) 17, 17(2) 34. அடுத்த வாத்தியார் வந்தால் என்ன பண்ணுவார்? அதே 3ஆம் கிளாஸுக்கு 17(1) 17, 17(2) 34. இப்போது விஜய் சொல்லும்போது என்ன சொன்னார், நீங்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களே, அந்த நலத்திட்டங்களெல்லாம் செய்கிறதுக்கு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டபோது 30% கமிஷன் வாங்கி இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, நாங்கள் அந்த 30% வாங்காமல் விட்டாலே 1 லட்சம் கோடிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஜென்சின்னு நீங்கள் அழைக்கிற 30க்கு கீழே இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கதைகளெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாட்டி வடை சுட்ட கதை எனக்கும் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 30% கமிஷனுங்கிறது எதில் வாங்க முடியும்? அரசுக்கு செலவு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறதுல 30% கமிஷன் வாங்க முடியுமா? முடியாது. வட்டி கட்டுறதுல 30% கமிஷன் வாங்க முடியுமா? வாங்க முடியும். அந்த 5 பொருளாதார நிபுணர்கள்லாம் பாவம் நல்லா வாங்கி தான் உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு 5% இருக்கும், 3% இருக்கும், 10% கூட இருக்கலாம். ஸோ இவங்க செலவுன்னு சொல்கிறது எல்லாமே கடன் வாங்கினாங்க, கடனுக்கு வட்டி கட்டினாங்க, அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுத்தாங்க. அப்போ அதில் என்ன கமிஷன் வரும்? சரி, நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணாங்க, நலத்திட்டங்களில் என்ன கமிஷன் வரும்? அரசுக்கு எப்படி வரும்? கீழே இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலரு, நேருவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வரும், அல்லது ஈவாவேலுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வரும். அரசுக்கு எப்படி வரும்? அதை எப்படி நீங்கள் தடுக்க முடியும்? அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை செலவு பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 95,000 கோடி ஒரு வருடமும் செலவாகுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது தீர்வு வந்திருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, இப்போ தான் 40 நாள் ஆச்சு அப்படின்வாங்க. சரி, அப்போ 40 நாளுக்குள்ளே நீ எதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்த உடனே அவன் கொடுக்க சொன்னான்? வெள்ளை அறிக்கைன்னா என்ன கொடுக்கணும்? நாடு இந்த மாதிரியான தவறுகளை அவங்க செய்தாங்க, இப்படி கடன் வாங்கினாங்க, இதுக்குன்னு வாங்கினாங்க, அதுக்குன்னு அதை செலவு செய்யலை, இப்படி உருட்டல் பரட்டல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது பட்ஜெட்டுடைய சாராம்சம். சாத்துக்குடியாக கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இதை கொட்டை எழுத்துல எல்லா பத்திரிக்கையும் 13 லட்சம் கடன். நான் திமுகனா ஊழல்னு எனக்கு சின்ன வயசுலேயே தெரியுமே, அது பெரிய விஷயம் இல்லை. கலைஞர் உரிமை தொகை, அப்புறம் கூட்டுறவு பயிர்கள் தள்ளுபடி, இலவச பஸ்ஸு, இதுக்கெல்லாம் 25,000 கோடி வருஷத்துக்கு செலவாகுது அப்படின்னு கூட அதில் சொல்லப்படுது. இது பாருங்க, நாம் இதை ஏற்கனவே 6 மாதம் முன்னாடி சொன்னோம். என்ன சொன்னோம்னா, எத்தனையோ நலத்திட்டங்கள்னு இவங்க சொல்லி கடைசியாக இவங்க மொத்தமாக செலவு பண்ணது 90,000 கோடின்னு நம்ம சொன்னோம். 5 வருடத்தில் இவங்க இப்படி கொடுத்தேங்கிறது எல்லாமே சேர்த்து 90,000 கோடி வரும். அந்த கடைசி 5,000 சேர்த்து சொன்னோம், கடைசியாக கொடுத்த 5,000 சேர்த்து சொன்னோம். ஸோ இதெல்லாம் எதுக்காவது பிரயோஜனப்படுமான்னு கேட்டால் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக குடும்ப வருமானம் உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலான்னு சொன்னோம். தலைமை செயலகத்தையே எழுதி கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. மொத்த மெரினா பீச்சு, ஆசியாவிலே மிகப்பெரிய பீச்சு, மொத்த பீச்சையே நீங்கள் அந்த 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அங்கே சுண்டல் விற்று பொழைச்சிக்கோன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் 2.5 லட்சத்துக்கு மேலே குடும்ப வருமானம் உள்ளவங்க இவங்க சொன்னாங்க, தகுதிங்கிற அடிப்படையில் நாங்கள் 1 கோடிக்கு கொண்டு வந்தோம், 2 கோடி ரேஷன் கார்டுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 1 கோடி பேரும் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. தமிழ்நாட்டில் 55 லட்சம் குடும்பங்கள் தான் 2.5 லட்சத்துக்கு கம்மியான வருமானத்தோடு இருக்குது. அப்போ நீங்கள் கொடுத்துருந்தா 55 லட்சத்துக்கு தான் கொடுக்கணும். வாக்கு வேணுங்கிறதுக்காக 1 கோடிக்கு கொடுத்தீங்க. 5,000 கொடுத்து அந்த 1 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிங்க. 5,000 கொடுக்காததுனால அந்த மீதி இருக்கிற 1.2 கோடி உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுங்க உங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு மளிகை கடையை நடத்திட்டு, மளிகை கடையை அண்ணாச்சி நடத்தினாலாவது நல்லாயிருக்கும், வேற யாரோ நடத்தினா பேர் சொல்ல விரும்பல, எப்படி இருக்கும் மளிகை கடை அப்படி நடத்திட்டு
அதுக்கு வந்து ஒரு அடுத்த அரசு வருது, சரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லைங்க வரியெல்லாம் ஏற்ற மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவேன், மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு 2000 கோடி வரல. நேற்றுக்கு விவாதத்தில் நான் பார்க்குற டிவி விவாதத்தில் மூத்த சொல்லும்போது எனக்கு எப்போதுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். நிறைய மூத்த அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. பொருளாதார நிபுணரா? பெரிய நல்ல நல்ல நிபுணர்கள் தான். நான் ஏன் போய் அவங்கள குறை சொல்லிட்டு 2000 கோடி கொடுத்தார்களே வாங்கி கொண்டு வருவீர்களா? ஐயோ கடன் இருக்குது 13 லட்சம் கோடிக்கு இருக்குதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் 1,38,000 இருக்குன்னு நானே சொல்லியிருக்கிறேன். 2000 கோடி இப்போ உங்களுக்கு வந்து தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா இருந்துட்டு போகட்டும், என்ன தப்பு பண்ணலாமே நான் பண்ணக்கூடாதான்னு மத்திய அரசு கொடுத்துட்டு போகட்டும்னு நினச்சிருந்தா அந்த 2000 கோடி வச்சுட்டு நீ என்ன பண்ணியிருப்ப? கொத்தமல்லி வாங்கியிருப்பியா? இல்லை கருவேப்பிலை வாங்கியிருப்பியா? என்ன பண்ணியிருப்ப? இன்னொரு இதுக்கு 3000 கோடி கொடுக்கல, அதையும் சேர்த்துக்க. வெங்காயம் வாங்கியிருப்பியா? பிஎம்ஸ்ரீ தானே அந்த 2500 3000 கோடி. அதுக்கப்புறம் ஒரு 3000 கோடி வந்து இந்த நிதி நிவாரணம் அந்த மண்ணாங்கட்டி. மொத்தமாகவே இது வந்து 8000 கோடிக்கு மேலே இல்லை. 8000 கோடிக்கு நீ என்ன வாங்கியிருப்பீங்க? தக்காளி விலையை குறைச்சிருப்பீங்களா? வெங்காய விலையை குறைச்சிருப்பீங்களா? ஒரு மண்ணும் பண்ணியிருக்க முடியாது. உங்களுடைய வருட பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி. 1.5 ட்ரில்லியனுக்கு நீங்கள் போக போகிறேன்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயம், பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து. என்ன கூட தான் எங்கள் அப்பா சொல்கிறார், ரொம்ப நல்லா படிப்பான், என்ன 40 மார்க் வாங்கிட்டான்னா அடுத்த வருஷம் போயிடுவான் அப்படின்வாரு. எனக்கும் தெரியுமே, எங்கள் அப்பா அப்படி தான் செல்லமாக வளர்த்தாரு. நானும் செல்லமாக ஐயோ தமிழ்நாடு 1.5 ட்ரில்லியன்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். சென்ற முறை மு க ஸ்டாலின் சொன்னார் 1 ட்ரில்லியன் வர்றதுக்கு, 1 ட்ரில்லியன்னா என்னன்னு தெரியணும்ல முதல்ல. 1 ட்ரில்லியன் வர்றதுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகத்திலிருந்து, தமிழ்நாட்டு வணிகத்திலிருந்து 3 முறை அப்படியே உயரணும். 300% உயரணும். 300% எப்படி உயருது? 11% உயர்ந்துட்டு. அதை விட முக்கியம், இன்னொரு பெரிய அறிவாளி நேற்றுக்கு ஒரு டிவி விவாதத்தில் சொல்றாரு, இந்தியா வாங்கிய கடன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும். இன்னைக்கு ஜிடிபியில் 85% இந்தியா கடன் வாங்கியிருக்கு. மன்மோகன் சிங் காலத்தில் 75 இருந்ததா? அப்புறம் எதுக்கு சந்திரசேகர் வந்து ஒரு பெரிய விமானம் பூரா தங்க கட்டி எடுத்து கொண்டு போய் அடமானம் வச்சாரு? யார் ஆட்சிக்கு முன்னாடி வச்சாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் தானே அவர் வந்தார். சந்திரசேகரை அனுப்பிச்சு விட்டது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. அதுக்கப்புறம் வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. ஸோ பண்ணதெல்லாம் நீங்கள் தானே. 85% கடன் வாங்கியிருக்கு இந்தியா, 175% கடன் வாங்கியிருக்கு ஜப்பான், 120% கடன் வாங்கியிருக்கு அமெரிக்கா. அப்போ அவங்கள பார்த்துட்டு நான் பெருமைப்பட்டுக்கணுமா? பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் என்னை விட 20% அதிக பொருளாதாரம் வச்சுருக்கான். அவன் இன்னும் படுத்து தூங்கி ட்ரம்புக்கே இன்னொரு 8 வாட்டி ஓட்டு போட்டால் கூட, எவ்வளோ நாசாக்கு போக முடியாமல் நாசமாக போனால் கூட அவன் நல்லா இருப்பான். ஏன்னா 20 மடங்கு என்னோட அதிகமாக பொருளாதாரத்தில் இருக்கா. 20 மடங்கு, 20 டைம்ஸ். நான் என்ன எப்படி சீர்படுத்திக்கிறேங்கிறத பார்க்கணும். நான் ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி வச்சுருக்கேன், 85%க்கு நான் கடன் வாங்கியிருக்கேன். நீயும் நானும் ஒன்றா? ஒரு மாநிலம் வாங்குகின்ற கடனும் இதுவும் ஒன்றா? சரி, 3 மாநிலத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஒப்பிட்டு சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, 0.7 ப்ளஸில் இருக்குங்க குஜராத். 0.7 தான் ப்ளஸில் இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியல. 0.7 ப்ளஸில் இருக்குங்க. மகாராஷ்டிரா 0.8 மைனஸில் இருக்குங்க. தமிழ்நாடு 2.2 மைனஸில் இருக்குங்க. என்னங்க பெரிய வித்தியாசங்கிறான். 0.7% மைனஸில் ப்ளஸில் இருக்கிறதுக்கும் 2.2க்கும் 3 மடங்கு தப்பு பண்ணுறீங்க. 0.8க்கும் 2.2க்கும் 2 மடங்கு தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதைத்தான் நீங்கள் எடுத்து சொல்லணும். எதை எப்படி சொல்லணும்னு இருக்குல்ல. இது உருப்படாத நாய்ங்க எப்போ பார்த்தாலும் வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. வெங்காயம் சாப்பிட்டா பேதி ஆகும், டாக்டர்கிட்ட போகணும், செலவாகும், இதெல்லாம் எவன் சொல்கிறது? அப்போது ஒரு வெள்ளை அறிக்கைன்னு கொடுக்கணும்னு நினச்சிங்க, கொடுத்தீங்க. நல்ல வேலை அவர் குச்சி ஏதாவது எடுத்துகிட்டு வருவாரான்னு பார்த்தா அப்படிலாம் வரல. என்ன நீட்டாக தான் வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை. ஒத்துக்கலன்னா அடி பின்னிடுவேன் அப்படின்னு வரனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்ம மந்திரியோட லட்சணம் அவ்வளோ. கேள்வி, இதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எவனும் இதை பற்றி கேட்கல. மத்திய அரசுலேருந்து மோடி இல்லை, ராகுல் காந்தியே மத்திய அரசுக்கு பிரதம மந்திரியாக வரக்கூடிய துர்பாகியம் தமிழ்நாட்டுக்கு இது இந்தியாவுக்கு நடந்தாலும் 41% மேலே உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷனில் கொடுக்க முடியாது. அவன் ஒரு 9 வரம்பு வச்சுருக்கான். அந்த 9 வரம்பை நீங்கள் தான் சரி பண்ணி கிளைம் பண்ணணும். அதாவது நான் வந்து 100 ரூபா வாங்கினா இவ்வளோ கேபெக்ஸ், இவ்வளோ முதலீடு பண்ணுறேன், நான் வந்து ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசத்தை வந்து குறைக்கிறேன். 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிறவனுடைய கணக்கு என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் 1 கோடி குடும்பம், 3 கோடி தமிழர்கள்,
3 கோடி இன்ட்டு 1,38,000 கடன். அவனுக்கு அப்படி நிஜமாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அந்த 1,38,000 கடன் எனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எவ்வளோ நாள் அதை தீர்ப்பேன்? சீட்டு கட்டினா 10 மாசத்துல தீர்ப்பேன், நான் தீர்ப்பேன். இன்னொருத்தர் 50 மாசம் சீட்டு கட்டணும், இன்னொருத்தர் 4-5 வருஷம் சீட்டு கட்டணும். ஆனா இந்த கணக்கு எப்படி வருது? ஒரு 40 பேரிடம் வளம் கொழிஞ்சிருக்கு. ஈவா வேலு, துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், உதயநிதி, இன்பநிதி, ரித்தீஷ், சதீஷ், சுதீஷ், இவங்க கிட்டலாம், பிரேமலதா, இவங்க கிட்டலாம் குவிஞ்சிருக்கு. சசிகலா, எடப்பாடி பழனிசாமி குவிஞ்சிருக்கு. இவங்களுக்கு ஒரு 45-50 பேரிடம் குவிஞ்சிருக்கு. 4.5 கோடி பேர்கிட்ட குவிஞ்சு இல்லை. இதை ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சிட்டு இது எப்படி இருக்குன்னா, நீங்க 100 மார்க் வாங்கிட்டீங்க படிப்புல, நான் 40 மார்க் வாங்கியிருக்கேன், நானும் நீங்களும் சேர்ந்து 70 மார்க் வாங்கினோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு கௌரவ குறைச்சல், எனக்கு தேவையில்லாத கௌரவம். இப்படி சொல்லக்கூடாது ஒரு விஷயத்த. ஸோ எதை எப்படி இருந்தாலும் இதெல்லாம் மறந்துருங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னா இவங்க எல்லாம் ஒரே திசையில இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரே திசையில இருக்காங்க. திமுகவோ அல்லது விசிகாவோ அல்லது விஜயோ யாராக இருந்தாலும் ஒரே திசையில் இருக்காங்க. மாற்று திசையில், தெளிவான திசையில் இருக்கிறது பிஜேபி. ஸோ பிஜேபி அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ண போகுது, 2029க்கு தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வர போகுதுங்கிறதுல தான் நம்ம தலையெழுத்து இருக்க ஒழிய இந்த மாதிரியான செய்திகளால் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கும் திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய விஜயை வந்து எதிர்த்து வந்து அரசியல் செய்யணும் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் இப்போ வந்து களத்தில் இல்லை, நாங்கள் எதிர்த்து செய்யக்கூடிய, நாங்களே கூட்டணி ஆட்சியில் நாங்கள் போயிட்டோம், அதனால பிஜேபி மட்டும்தான் அரசியல் செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. அதுக்காக செய்ய முடியாத சூழலுக்காக அண்ணாமலை வெளியில் அனுப்பி அவங்க வந்து அரசியல் செய்ய பார்க்குறாங்க. அதாவது பிஜேபி தான் செய்யக்கூடிய நிலையில் இருக்கு. 21 மாநிலத்தில் ஆட்சி செய்கின்ற பிஜேபி ஒரு முட்டாள். அதனால என்ன பண்ணிடுச்சு, அது அண்ணாமலையை அனுப்பி வச்சிருச்சு. அறுத்துக்கட்டுன்னு சொல்ற ராதிகா கிட்ட ஜீன்ஸ் ராதிகா நாசர் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்க முடியும், குங்குமப்பட்டோட அனுப்பிச்சு வைக்க முடியும். அண்ணாமலை வெளியில போடணும்னு முடிவு பண்ணிட்டு மற்றதெல்லாம் பேசுறாரு. வெளில போனா அவர் நாட்டுக்கு நல்லது தான் பண்ண போறாரு. இதை இப்போ கரெக்டாக பண்றாரு பார்த்தீங்களா? வட மாநில பிரச்சனை, தமிழ் மாநில பிரச்சனை, கொலை செய்வதெல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள், வட மாநிலத்தை அனுப்பிச்சு விடுங்க. எவன் வச்சுக்க சொன்னான்? தமிழ்நாட்டில் உங்களை வட மாநிலங்களில் எதுக்கு வைக்க சொன்னான்? ஏன் வச்சிருக்கோங்கிறது அண்ணாமலை ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான்லாம் ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கேன், அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. எங்களுக்கு தெரியும் அவர் அறிவார்த்தமாக பேச முடியும்னு எனக்கு தெரியும். மெத்தாடிக்கல் ஒர்க்கை செய்வதற்கு தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு நான் நல்ல உதாரணம் கொடுத்துருக்கேன். நீங்கள் போட்டிருக்கிற ஒரு பனியன் இருக்கு இல்லையா, அந்த பனியன் வந்து 28 ஆப்ரேஷன் பண்ணால் அந்த பனியன் ரெடி ஆகும். துணி பனியனாக ஆகிறதுக்கு 28 பேர் 28 விதமான வேலையை செய்யணும். அதில் 3 பேர் அந்த பனியனை திருப்பி கொடுக்கணும், இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி கொடுக்கணும். அந்த வேலையை செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, காலையிலேருந்து ஒரு 150 டசன் பனியனை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கிடைக்க போகிறது 600 ரூபா. அதே இப்படி தைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கிடைக்க போகிறது 1000 ரூபா. அப்போ நீங்கள் வட மாநிலத்தை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? மெத்தாடிக்கல் ஒர்க் செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாதனால கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நர்ஸில் 3 வகை. ஆப்ரேஷனில் உட்கார்றவங்க, தன்னுடைய உபாதைகளை செய்து கொள்ள முடியாதவங்களுக்கு கூட இருக்கிறவங்க, 3வது இந்த பேராசூட்டிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க. இந்த நர்சஸில் இந்த 3வது வகை நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் நிறைய கிறித்துவர்கள் தான் வருவாங்க. வர்றதுக்கு பின்னாடி 1000 நோக்கம் இருக்கும். ஆனால் அவங்க தான் அந்த வேலையை செய்ய வருவாங்க. நீ செய்ய வரல, அதான் பிரச்சனை. அப்போது வட மாநிலத்தவர்கள் பிரச்சனை வருதுன்னா அனுப்பிச்சி விடுங்க. குறைஞ்சபட்சம் திருப்பூரில் இருக்கிற நைஜீரியன்ஸை எத்தனை பேர் இருப்பாங்க? நைஜீரியன்ஸு ஒரு 2000 பேர் இருக்காங்க. திருப்பூரில் நைஜீரியன்ஸ் இருக்காங்க. அவங்கள செக் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. யார் வேண்டாங்கிற? எதுக்கு இதை வந்து வட மாநிலம் தமிழ் மாநிலம்னு பேசணும்? அனுப்பிவிட வேண்டியவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டியவர்கள், அவ்வளோதானே. ஸோ அவருடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, மாநிலம் சார்ந்து பேசினால்தான் அது எடுபடும் அப்படின்னு நினைக்கிறார். 1 வருஷம் கழிச்சு 3வது மொழி தேவையில்லை, ஒரு மொழியே போகிறோம்னு அவர் சொல்லுவார், வாய்ப்பு இருக்கு. பட் பிஜேபி அப்படி சொல்ல முடியாது. பிஜேபி அதை ஒழுங்காக படிச்சிருக்கு, தேசிய கல்விக் கொள்கையை ஒழுங்காக படிச்சிருக்கு. 3வது மொழிங்கிற வார்த்தையே தப்பு, தாய்மொழிங்கிற வார்த்தை தான் கரெக்டு.
தாய்மொழியில் படிக்க வேண்டும்னு தான் சொல்லியிருக்கு. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கலைச்சி விடுவீங்க, பிஜேபி எதிராக காட்டுவீங்க, உங்கள் தலையெடுத்து நாம் என்ன பண்ண முடியும்? சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஏதோ ஒரு நாள் புரிஞ்சிடும்ல. அவ்வளோதான். விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்தது அவரும் தாவேக்கா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தாவேக்காவுக்கு செல்வதற்காகத்தான் அவர் ராஜினாமாவை செய்திருக்கிறார். விஜயபாஸ்கர் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர். இந்த தேர்தல் மக்கள் அதிகமாக வந்து அவரையும் ரெக்கக்னைஸ் பண்ண அந்த தொகுதியில் அவர் கண்டிப்பாக நிறைய வாக்குகளை வைத்து ஜெயிச்சவர். தலைகீழ நின்றாலும் தாவேக்காவால் பெரம்பூர்லேயோ பெருந்துறையிலையோ தாராபுரத்திலேயோ வெற்றி பெறுறது கஷ்டம். மதுராந்தகத்திலேயோ அல்லது விஜயபாஸ்கர் தொகுதியிலேயோ அல்லது இன்னொரு தொகுதியிலையோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே நடந்தால், இன்னும் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா இன்னும் கிழிஞ்சிரும், வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயபாஸ்கர் தாவேக்காவுக்கு போயிருக்கிறது. என்னால் தான் எனக்கு ஓட்டு, அதிமுகவுக்கு ஓட்டு வந்தது, நான் வந்து இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன். இப்போ தாவேக்கா வேற என் கூட சேர போகிறாங்க, அதிமுகவும் திமுகவும் உள்ளடிக்க வேலையை செஞ்சால் கூட நான் தப்பிச்சிருவேன், அதனால் என்ன டாக்டர் என்ன இந்த மருந்து என்ன ஏதாவது அமைச்சரவை பேசியிருப்பார், அவர் போயிருப்பார். போகணும்னு நினைக்கிறவங்களே நீங்கள் என்ன பண்ண முடியும்? மருத்துவத்துறை பேசியிருப்பார், தெரியாது. கோவிடில் சாகசங்களை செய்தவர் எல்லாம் சொல்லலாம், தப்பே கிடையாது. யாரோ அமைச்சராக இருக்கும்போது விஜயபாஸ்கர் இருக்கக்கூடாதா? இதுக்கும் கொள்கைக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் சித்தாந்தத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? தாவேக்கா தான் தன் எதிர்காலம்னு எப்படி கஸ்தூரி நினைச்சாங்களோ, எப்படி விஜயதாரணி நினைச்சார்களோ, அப்படி விஜயபாஸ்கரும் நினைத்து விட்டார். அவ்வளவுதான் நீங்க சொல்ல முடியும். மகாராஷ்டிராவில் எப்போதும் போல இந்த ஷிண்டே அப்புறம் தாக்கரேக்கான பிரச்சனை திரும்ப எப்போதும் போல தலை தூக்கி இருக்கு. அப்புறம் உத்தவ் தாக்கரோட அணியிலிருந்து திரும்பவும் மீண்டும் ஷிண்டே அணிக்கு சில எம்பிக்கள் வந்து போறதா நம்மளால பார்க்க முடியுது. இதை நீங்கள் ஷிண்டே கிட்டேருந்து பார்க்கக்கூடாது. இது நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் திங்க் பண்ணுங்கள். பிஜேபி 360 வாக்குகள் 360 எம்பியோடைய சப்போர்ட் வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு, நேர்மையாக செஞ்சுட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 21 எம்பி வந்து திரும்ப பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வர்றாங்களே ஒழிய விலை போய்விட்டு அவங்க வரல. எப்படி இங்கே தாவேக்கா வெற்றி பெற்றதுக்கு பிறகு நிறைய பேர் விஜய்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்களே அதுக்கு முன்னாடியே கூட உள்ளடிக்க வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு வழி பண்ணியிருந்துருக்கலாம், தெரியாது. ஆனால் நேர்மையான இருக்கும். நான் சொன்ன சில பேர்கள்லாம் நேர்மையாக அரசியல் செய்யக்கூடியவங்க தான். அவங்க போகிற மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு லம்பா திருவண்ணாமலேருந்து வருது. உத்தவ் தாக்கரேயிடம் நிறைய எம்பிஸ் இருக்காங்க. அவர்கள் வந்து பிஜேபிக்கு தேவைப்படுறாங்க. உத்தவ் தாக்கரேயால் இனி முனிசிபல் எலெக்ஷனே அவர் ஜெயிக்கல. அவர் எப்படி அவர் பின்னாடி இருப்பாங்க? இப்போ நீங்கள்லாம் எடப்பாடியை திட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி உத்தவ் தாக்கரேவை அங்கே நீங்கள் திட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டும் ஏறத்தாழ ஒன்று தான். என்ன அவர் ஸ்ட்ரைட்டாக அப்பாவுக்கு பிள்ளை, இவர் அப்படி இல்லை, ஒழுங்காக உழைச்சி மேலே வந்தவர். இருந்தாலும் நீங்கள் திட்டலாம், உங்களுக்கு என்ன, எடப்பாடி தான் ஈஸியாக கிடைப்பார் திட்டுறதுக்கு. வேறு யாரையா திட்டினீங்கன்னா தலை உங்கள் கையில் இருக்காது, தலை உங்கள் கையில் இருக்கும், அதான் பிரச்சனை. ஸோ அங்கே வந்து அவர்கிட்டேருந்து போகிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனையை வழிய அதை ஷிண்டேக்கு ஈர்த்து போகிறாங்க அல்லது ஷிண்டேக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. 360 இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எட்டிடுவோம். 360 எட்டினால்தான் சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். அது யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு கொண்டு வர்றதன் மூலமாக இஸ்லாம் சகோதரிகளுக்கு நல்லது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மறுசீரமைப்பு செய்யும் பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைய பேர் அந்தந்த மாநிலத்திலிருந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உடனே தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுனால எங்களை நீங்கள் ஒடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலைன்னா கதை விடாதீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு கேள்வி உடனே கேட்போம். 1965 தமிழ்நாட்டில் இஸ்லாத்தவர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் எத்தனை, 2026 எத்தனைன்னு கேட்பேன். எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அது வந்து இஷ்யூவே கிடையாது. ஸோ ஒரு விஷயம், அவங்க 360 நோக்கி போகிறாங்க, அதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. பஞ்சாபில் வந்து ஆப் வந்து சிறுமணி அகாலிதளோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆப்லேருந்து இருக்கிறவங்க வெளில வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பிஜேபிக்கு ஆள் தேவைப்படுது, கரெக்டாக போயிடுது. ஸோ ஓடி வர்றதுக்கு அங்கே பொண்ணு ஏன் ரெடியாச்சுங்கிறது அந்த புருஷனுக்கு தான் தெரியும். நாடி சேர்த்துக்கிறதுக்கு ஏன் எனக்கு தேவை இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த புறத்துக்குள் வந்திருக்காங்க. இவ்வளவுதான் நாகரிகமாக என்னால் சொல்ல முடியும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை